ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் எல்லோருக்குமே பிடிச்ச ரொம்ப ரிச்சான ஸ்வீட் ரசமலாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கடைகளில் வாங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். இதை வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு கொழுப்புள்ள பால், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இதில் நாம் இப்போது பன்னீர் செய்ய போகிறோம். பால் நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை சிறுத்தியில் வச்சுட்டு இதில் நாம் எலுமிச்சம்பழச்சாறு பிழிய போகிறோம். முதல்ல ஒரு அரை எலுமிச்சம்பழச்சாறு மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. அப்போது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் போல் பன்னீர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீதமுள்ள அரை எலுமிச்சம்பழச்சாறையும் அதில் பிழிஞ்சு விடலாம். மொத்தமாக ஊற்றணுன்னா நம்மளுக்கு உடனே நல்லா சாஃப்டாக பன்னீர் ஃபார்ம் ஆகி வராது. அதனால தான் 2 பிரிவாக பிரித்து ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு நல்லா பன்னீர் திரண்டு வரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பன்னீர் நல்லா திரண்டு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. திரும்பவும் 1/2 லிட்டர் அளவு கொழுப்புள்ள பால் எடுத்திருக்கேன். அதில் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி கரையிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பு மீடியம் இல்லை சிறுத்தியில் வச்சுக்கோங்க. அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஓரளவு நம்மளுக்கு இந்த பன்னீர் ஆறவும் நம்ம காட்டன் துணி போட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சிருக்கனால எப்பவும் போல் உள்ள ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த பன்னீரை துணியில் இருந்து எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 முறையாவது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள ஒரு புளிப்பு சுவை நம்மளுக்கு போகும். இப்போ பாருங்கள், முதல் ரவுண்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கைகளாலேயே பெனஞ்சு விட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டேப் வாட்டரில் நல்லா குழாயை திறந்து விட்டுட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இப்படியே டேப்பில் கட்டி தொங்க விட்டுருங்க. இப்போ நானும் டேப்பில் கட்டி ஒரு 40 நிமிஷம் தொங்க விட போகிறேன். இந்த பக்கம் சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இது நம்ம ரபடி ரெடி பண்ண தான் இந்த பாலை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதில் இந்த பால் சூடானதும் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு பாலை எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இயற்கையான கலருக்காக நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். நம்மளுக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலர் கிடைக்கும். ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பால் மினிமம் 1 மணி நேரமாவது கொதிக்கணுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நான் 2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கிறேன். 2 கப்னால் உங்களுக்கு 1/4 கிலோ சீனி வரும். அதில் ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பாகு பதம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இனிப்பு இந்த பன்னீர் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதே சமயத்தில் பாகு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் 8 கப் அளவுக்கு ஊற்றி அதை ஹையில் வச்சே கொதிக்க விடுங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கட்டி தொங்க விட்ட பன்னீரை எடுத்து இந்த மாதிரி பவுலில் போட்டு நல்லா கைகளாலேயே அழுத்தி பெனஞ்சு விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் போல் நான் பன்னீர் எடுத்து கைகள்லையே இப்படியே உருட்டி விட்டுக்கிறேன். உருட்டிட்டு நீங்கள் அப்படியே லேசாக அழுத்தி விடுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு வட்டை இருந்தாலே போதுமானது. அடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டு கொதிக்க விடும்போது இது நல்லாவே ஊறி வந்துடும். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைகளில் உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு 12 பன்னீர் கிடச்சிச்சு. இப்போது சக்கரை பாகு நல்லா கொதிச்சு சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பன்னீர் ஒவ்வொன்றையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அடுப்பை ஹையில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட ரபடி நல்லா வற்றி வந்துருச்சு. பாதி அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த கரைச்சி வச்சுருக்க குங்குமப்பூவையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லாட்டி 4-5 ஏலக்காவை பிகினிங்லேயே தட்டி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ரபடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா கொதித்து எவ்வளோ நல்லா விரிஞ்சு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும் இந்த பாகோட சூட்லேயே. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நல்லா லேசாக ஸ்பூனாலேயே வடித்து விட்டுடுங்க. இப்போ ரபடி 6 நாளுமே நம்ம லேசாக அதுக்கப்புறம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீரை நம்ம ரபடியில் ஊற வைக்க போகிறோம். லேசாக கைகளால் அழுத்துனிங்கன்னா அந்த சீனி பாகெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றையாக நம்ம ரபடியில் சேர்த்துடலாம். ரபடி மிதமான சூட்டில் இருந்தாலே போதுங்க.
ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பன்னீரை நீங்கள் ஒரு 8 மணி நேரம் இந்த ரபடியில் ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2-3 நாள் சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான நட்ஸை வச்சு அழகாக தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.